Good evening. Today, the session will be about immunity. First, basic immunity வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டியில் இன்வால்வ் ஆகக்கூடிய செல்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். They are macrophages, natural killer cells, dendritic cells, and myeloid lineageல இருக்கக்கூடிய neutrophil, eosinophil, basophil, and also lymphocytesல மேஜராக இருக்கக்கூடிய B cells and T cells, which will produce helper cells and cytotoxic cells and also memory cells. So in the cells, based on their response to the pathogens or response to the infections or time of response, இது எல்லாம் பேஸ் பண்ணி innate and adaptive immunity அப்படின்னு ரெண்டு டைப் ஆஃப் வந்து இது பண்ணுறாங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. ஒரு இன்ஃபெக்ஷன் ஃபர்ஸ்ட் பாடியில் வந்தோன்னே, அதாவது ஃபாரின் பாடிஸோ இல்லை ஒரு பேத்தோஜனோ இல்லை ஒரு எனி ஃபாரின் மெட்டீரியல்ஸ், ஏதாவது ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸாக கூட இருக்கலாம். எந்த ஒரு டஸ்ட் பார்ட்டிகளோ எந்த ஒரு இதுவுமே வந்து நம்ம பாடி வந்து எல்லாமே வந்து நியூவாக வந்து நம்ம பாடிக்குள்ளே வரும்போது அதோட நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸோட மைண்ட் செட், இட் இஸ் ஃபாரின் மெட்டீரியல் அண்ட் இட் ஷுட் பி டெஸ்ட்ராய்ட். ஸோ உடனே உள்ளே வந்தோடனே ரேப்பிடாக ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஒரு செல்லோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்க்கும் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ரேப்பிட் ரெஸ்பான்ஸ் நடக்கக்கூடியதை வந்து இன்னேட் இம்யூனிட்டி சொல்லுவாங்க. அடாப்டிவ் இம்யூனிட்டினா ஃபர்ஸ்ட் இன்னேட் இம்யூனிட்டி வந்து எல்லாமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த செல்ஸை கில் பண்ணும், ஆர்எல்ஸ் செல்ஸை ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ ஐடென்டிஃபை பண்ண செல்ஸை அடாப்டிவ் இம்யூனிட்டி ப்ளே பண்ணக்கூடிய செல்ஸ்க்கு வந்து என்ன பண்ணோன்னா ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ அந்த ப்ரெசென்ட் பண்ண செல்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா ஒன்று ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், இல்லைனா வந்து மெமரி செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆர்எல்ஸ் ஃபர்தராக டி செல்ஸ் பார்த்திங்கன்னா டி செல்ஸ் வந்து CD4 ஆர் CD8 செல்ஸை வச்சு கில் பண்ணும். ஸோ இந்த இன்னேட் இம்யூனிட்டியில் நமக்கு ப்ளே பண்ணக்கூடிய செல்ஸ் மேக்ரோஃபேஜஸ், கில்லர் செல்ஸ், டென்ட்ரைட்டிக் செல்ஸ் அண்ட் neutrophil, eosinophil and basophil. அடாப்டிவ் இம்யூனிட்டி வந்து ஸ்லோ ரெஸ்பான்ஸ், பட் ஸ்லோ ரெஸ்பான்ஸாக இருந்தாலும் லைஃப் லாங் இம்யூனிட்டி தரக்கூடியது அடாப்டிவ் இம்யூனிட்டி, பிகாஸ் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணிடுது. ஸோ அடாப்டிவ் இம்யூனிட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய செல்ஸ் வந்து பி செல்ஸ், டி செல்ஸ் அண்ட் CD4 அண்ட் CD8 செல்ஸ். இது ரெண்டுத்துக்குமே இன் பிட்வீனாக டி செல் அண்ட் நேச்சுரல் கில்லர் செல்ஸ் போட்டிருக்காங்க. ஏன் வந்து தே ப்ளே இன் பிட்வீன் ரோல் பிட்வீன் இன்னேட் அண்ட் அடாப்டிவ்னா, மேக்ரோஃபேஜஸ் கில்லர் செல்ஸ்லாம் வந்து எதர் தே கில் தே ஒன்லி கில் அண்ட் ப்ரெசன்ட் த செல்ஸ், அதாவது டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அதோட ஒரு பார்ட் ஆர் ஒரு விரியான் மெட்டீரியலோ இல்லை ஒரு டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ மட்டும் வந்து பி செல் ஆர் டி செல்க்கு ரெப்ரசன்ட் பண்ணும். பட் டி செல்ஸ், they can even phagocytose, they can present to the T killer cells or T helper cells, and also sometimes they present to the B cells. So அந்த B cells present பண்ணும்போது இந்த B cells வந்து memory cells and antibodies வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அதனால தான் வந்து T cells and natural killer cells வந்து they play in between role between innate and adaptive immunity சொல்கிறாங்க. ஸோ இம்யூனிட்டியோட டிஃப்ரென்ஷியேஷன் பார்ப்போம், இம்யூனிட்டியோட கிளாசிஃபிகேஷன் பார்ப்போம். இம்யூனிட்டி வந்து இன்னேட் இம்யூனிட்டி அண்ட் அக்வைர்டு இம்யூனிட்டின்னு ரெண்டு டைப் ஆஃப் சொல்கிறாங்க. இன்னேட் இம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் தே ஆர் ஸ்பெசிஃபிக் அண்ட் நான் ஸ்பெசிஃபிக். ஸ்பெசிஃபிக் இன்னேட் வந்து நமக்கு இன்பார்னாக இருக்கக்கூடியது. ஸோ இன்னேட் இம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் நான் ஸ்பெசிஃபிக் அண்ட் ஸ்பெசிஃபிக். ஸ்பெசிஃபிக்னும் போது ஒரு பர்டிகுலர், இப்போ ஒரு பாடியில் வந்து நம்ம வெளியில் போகிறோம், டஸ்ட் அலர்ஜி ஆகுது ஆர்எல்ஸ் ஏதாவது ஒரு ஃபீவர் நடக்குதுன்னா இன்னேட் இம்யூனிட்டி ஃபர்ஸ்ட் வந்து வரும். என்னென்னா ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்ஸ், அது பாக்டீரியா வந்ததுன்னா பாக்டீரியல் ஃபீவராக இருந்ததுன்னா பாக்டீரியாவுக்கு அகேன்ஸ்டாக மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணும், வைரஸாக இருந்ததுன்னா வைரஸ் அகேன்ஸ்டாக மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ தட் இஸ் ஸ்பெசிஃபிக். நான் ஸ்பெசிஃபிக்னும் போது டெம்பரேச்சர், ஜஸ்ட் ஃபீவர் வரும்போது நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது தே கேன் என்ன வேணால் இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், இல்லைனா வேறு எதனா ஒரு பாடியில் இருக்கக்கூடியதாக இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம்,
ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே காமனாக ரைஸ் பண்ணக்கூடியது நான் ஸ்பெசிஃபிக், அது இன்னேட் இம்யூனிட்டி. இன்னேட் இம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் ரேபிட் ரெஸ்பான்ஸ், சடனாக வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறது. அக்வைர்டு இம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப், ஒன்று ஆக்டிவ் அண்ட் பாசிவ். சேம் ஆஸ் வெல், ஆக்டிவ்னும் போது உங்களுக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறது. ஸோ டி செல்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆக்டிவ் இம்யூனிட்டியில் ரெஸ்பாண்ட் பண்ணும். என்ன பண்ணோம்னா நமக்கு டி செல்ஸ் வந்து பேத்தஜென்ஸோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லைனா அப்போப்டாட்டிக் செல்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து என்கல்ஃப் பண்ணி கில் பண்ணும். ஸோ இது வந்து ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஆக்டிவ் இம்யூனிட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலி அக்வைர்டு ஆக்டிவ் இம்யூனிட்டி, ஆர்டிஃபிஷியலி அக்வைர்டு ஆக்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. நேச்சுரலி அக்வைர்டு ஆக்டிவ் இம்யூனிட்டி இஸ் பை பர்த். ஸோ ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்தோடனே பிரெஸ்ட் ஃபீடில் நமக்கு ஐஜிஎம் இம்யூனோகுளோபுலின்ஸ் வந்து மதர் டு சைல்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இது வந்து ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஸோ பை பர்த்தே வந்து நேச்சுரலாக வந்து மதர் டு சைல்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது நேச்சுரலி அக்வைர்டு ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஸோ ஆர்டிஃபிஷியலி அக்வைர்டு ஆக்டிவ் இம்யூனிட்டின்னும் போது நமக்கு ஆஃப்டர் பர்த் வேக்சினேஷன். ஸோ வேக்சினேஷன் வந்து போடும்போது ஃபர்ஸ்ட் வந்து இம்யூனோகுளோபுலின்ஸ் ரைஸ் ஆகும். ஸோ இந்த இம்யூனோகுளோபுலின்ஸ் ரைஸ் ஆகிறது வந்து ஆர்டிஃபிஷியலி அக்வைர்டு ஆக்டிவ் இம்யூனிட்டி. அடுத்தது பாசிவ் இம்யூனிட்டி. பாசிவ் இம்யூனிட்டி இஸ் ஆல்சோ வந்து ரெண்டு டைப், ஒன்று நேச்சுரலி, இன்னொன்று ஆர்டிஃபிஷியல். இங்கே வந்து பி செல்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். என்னென்னா பாசிவ்னும் போது கொஞ்சம் லேட் ரெஸ்பான்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு டி செல்ஸ் வந்து பி செல்ஸ்க்கு இதை வந்து பேத்தோஜென்ஸோ இல்லை ஏதோ ஒரு டிசீஸையோ இன்ட்ரடியூஸ் பண்ணிடுது. ஸோ அந்த பி செல்ஸ் என்ன பண்ணோன்னா ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம் அண்ட் மெமரி செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் வந்து ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு செகண்ட் இன்ஃபெக்ஷன் நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து எப்படின்னா நார்மலாக பேத்தோஜென்ஸ் உள்ளே போயிடுச்சு, நம்ம எந்த ஒரு ட்ரக் ஒரு வேக்சின் எடுக்காமல் இருக்கோம், அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட பாடியை ரெஸ்பாண்ட் பண்ணி கில் பண்ணிடுச்சு. செகண்ட் டைம் அதே இன்ஃபெக்ஷன் வரும்போது ஓகே இது ஆல்ரெடி வந்த இன்ஃபெக்ஷன், ஸோ இதுக்கு நமக்கு இம்யூனோகுளோபுலின்ஸ் இருக்குது, தட் மீன்ஸ் ஆன்டிபாடிஸ் இருக்குது அப்படின்னு மெமரி செல்ஸ் வந்து பி செல்ஸ் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பி செல்ஸ்க்கு வந்து சிக்னல் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து ஆன்டிபாடிஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஆன்டிபாடிஸ் வந்து நமக்கு எந்த ஒரு பேத்தஜனோ இல்லை ஏதாவது ஒரு ஃபாரின் மெட்டீரியலை கில் பண்ணும். இது நேச்சுரலி அக்வைர்ட் பாசிவ் இம்யூனிட்டி. ஆர்டிஃபிஷியலி அக்வைர்ட் பாசிவ் இம்யூனிட்டின்னும் போது வேக்சினேஷன். ஸோ வேக்சினேஷன் ஆர் ட்ரக்ஸ். ஸோ ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, ஒரு ஐஜிஜி வந்து நமக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ரேஸ் ஆகிடுச்சு, அடுத்தது வந்து ஐஜிஎம் ரைஸ் ஆகுது, ஐஜிஎம் ஃபஸ்ட்டு வந்துருச்சு, அடுத்தது ஐஜிஜி ரைஸ் ஆகும். ஸோ ஒரு எல்லா இன்ஃபெக்ஷனுமே இப்போ டெங்குவே எடுத்துக்கிட்டோம்னா அதோட இன்ஃபெக்ஷன் பீரியட் வந்து 2 to 5 days. ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஆனோன்னா 2 to 5 days ஐஜிஎம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு 5 daysக்கு அப்புறம் வந்து ஐஜிஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஐஜிஜி இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு மெமரி செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் ஆல்சோ இதுவும் வந்து நமக்கு இம்யூனிட்டி கொடுக்கும். அடுத்தது வந்து வெர்டிபிரேட் பாடியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் ஆன்டிஜென்ஸ் வந்து நம்மள பாடியை வந்து அட்டாக் பண்ணக்கூடியதுன்னா ஃபாரின் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இந்த ஃபாரின் ப்ரோட்டீன்ஸ் மைட் பி எனிதிங், ஒரு டஸ்ட் பார்ட்டிக்கலாக இருக்கலாம், இல்லைனா ஒரு வைரஸோட பார்ட்டிக்கலாக இருக்கலாம், இல்லை ஒரு பாக்டீரியாவோட ஃப்ளஜலாவாக இருக்கலாம், இல்லைனா பேரசைட்டோட எக்காக இருக்கலாம், ஃபங்கையாக இருக்கலாம், ஆரல்ஸ் வேறு ஏதாவது வைரஸோ இல்லை பாக்டீரியாவோ அதோட டிஎன்ஏ மெட்டீரியலாக, டிஎன்ஏ ஆர்என்ஏ நியூக்ளிக் ஆசிட் மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லைனா ஆரல்ஸ் எதர் இட் கேன் பி என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பை த வைரஸ் ஆர் பாக்டீரியா. ஸோ இந்த டைப் ஆஃப் ஆன்டிஜென்ஸ்க்கு வந்து நம்மளோட பாடி வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும்? ரெண்டு டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஒன்று ஹியூமோரல் ரெஸ்பான்ஸ் அண்ட் செல் மீடியேட்டட் ரெஸ்பான்ஸ். ஹியூமோரல் ரெஸ்பான்ஸ்ன்றது பி செல் மீடியேட்டட், செல் மீடியேட்டட் ரெஸ்பான்ஸ்ன்றது டி செல் மீடியேட்டட் ரெஸ்பான்ஸ். ஸோ பி செல் மீடியேட்டட் ரெஸ்பான்ஸில் என்ன நடக்கும்னா ஆன்டிஜனை வந்து ஃபர்ஸ்ட் பி செல் ஐடென்டிஃபை பண்ணும். பி செல் ஐடென்டிஃபை பண்ணதும் இது வந்து டி ஹெல்பர் செல் வந்து அங்கே வந்து ஐடென்டிஃபை பண்ணி பி செல்க்கு காட்டும். ஸோ பி செல்க்கு காட்டினோட இங்கே வந்து பி செல்க்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ பி செல்க்கு ரெப்ரசன்ட் பண்ணோன்னே என்ன ஆகும்னா ஓகே
இந்த ஃபாரின் மெட்டீரியலுக்கு வந்துருச்சு, நம்ம இதுக்கு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பிளாஸ்மா செல்ஸ் கிட்ட ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண கொடுத்துரும். ஸோ ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆனதும் ஆன்டிஜென் எலிமினேஷன் நடக்கும். இட் இஸ் நத்திங் பட் killing or destroying the foreign material. செல் மீடியேட்டட் ரெஸ்பான்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா ஹெல்பர் செல் அண்ட் சைட்டோடாக்சிக் செல்னு 2 T செல்ஸ் இருக்கும். ஸோ ஹெல்பர் செல்ஸ் ஆன்டிஜென் கிளாஸ் 2 MHC மாலிகூல்ஸில் ப்ரெசன்ட் பண்ணும். ஸோ சேம் திங் ப்ரெசன்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா சைட்டோகைன்ஸ் செக்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த சைட்டோகைன்ஸ் செக்ரீட் ஆனதும் பி செல்ஸ்க்கு இந்த டெஸ்ட்ராய் பண்ண ஃபாரின் மெட்டீரியல்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ சேம் வைஸ் பிளாஸ்மா செல்ஸ்க்கு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லிட்டு அந்த ஆன்டிபாடிஸ் பேத்தஜென்ஸை கில் பண்ணும். அதர் வே டாக்ஸிக் ஒன்று எப்படி பண்ணும், அப்படி இல்லையா டி செல்ஸ் ஹெல்பர் செல்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் MHC மாலிகூல்ஸ் இருக்கும். பேஸ்ட் ஆன் த MHC மாலிகூல்ஸ் எய்தர் தே கேன் ப்ரெசன்ட் டு பி செல்ஸ் ஆர் சைட்டோடாக்சிக் டி செல்ஸ். ஸோ சைட்டோடாக்சிக் டி செல்ஸ்க்கு ப்ரெசன்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா கிளாஸ் 1 MHC மாலிகூல்ஸ் டி சைட்டோடாக்சிக் செல்ஸில் இன்வால்வ் ஆகும் ரெப்ரசன்டேஷனுக்காக. ஸோ அந்த செல்ஸ் பாக்டீரியா எய்தர் செல்ஃப் கில்லிங் நடக்கும், அப்படி இல்லைன்னா அந்த டி செல்ஸ் ஃபாரின் மெட்டீரியல்ஸை கில் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பி செல் டிஃப்ரென்ஷியேஷன் பொறுத்த வரைக்கும் பி செல்ஸ் ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகக்கூடியது போன் மேரோவில் ப்ரோ பி செல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எடுத்தோன்னே ஸ்டெம் செல்ஸ்லேருந்து டைரெக்டாக நம்மளுக்கு எந்த ஒரு செல்லுமே ப்ரொடியூஸ் ஆகாது. இந்த மைலாய்ட் லீனேஜ் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் நடக்கும். லிம்ஃபாய்ட் லீனேஜை பொறுத்த வரைக்கும் போன் மேரோவில் டெவலப் ஆகும். போன் மேரோவில் ஃபர்ஸ்ட் ப்ரோ பி செல்ஸாக டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் ஐஜிஎம்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இம்மெச்சூர் பி செல்லாம் டெவலப் ஆகும். ஸோ இந்த இம்மெச்சூர் பி செல் they activate the CD1 and T2 T1 and T2 செல்ஸை டெவலப் ஆகும். ஸோ இந்த T1 T2 டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெய்வ் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது மெச்சூர் ஆகாத செல்ஸ். ஸோ இந்த அதுக்கப்புறம் மெச்சூர் ஆகிடும் செல்ஸ் தே மெச்சூர் பட் தே டு நாட் கம் இன் கான்டாக்ட் வித் பேத்தஜன்ஸ். ஸோ இது பி செல்ஸ் இங்கே என்ன ஆகும்னா நெய் மெச்சூர் பி செல்ஸாக டெவலப் ஆகும். இது நடக்கக்கூடியது ஸ்ப்ளீனில். ஸோ ஸ்ப்ளீனோட மார்ஜினல் ரீஜனில் என்ன ஆகும்னா ஃபாலிகுலர் பி செல்லாக டெவலப் ஆகும். ஃபாலிகுலர் பி செல்ன்றது தான் பிளாஸ்மா செல்ஸாக டெவலப் ஆகும். இந்த பிளாஸ்மா செல்ஸ் தான் நமக்கு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, so the purpose of the germinal center reaction is to enhance the later part of the primary immune response. Some germinal center cells differentiate into plasmablast and then into plasma cells. So plasmablast and plasma cells ரெண்டு டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. இல்லை ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ரெண்டுமே they produce the antibodies based on the involvement based on the interaction with T cells or in direct pathogens. அடுத்தது T cell maturation. இப்போ நம்ம B cell maturation பார்த்தோம், இப்போ T cell maturation பார்க்குறோம். T cell maturation பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிம்ஃபாய்ட் லீனேஜில் T cells டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் அந்த இம்மெச்சூர் தைமோசைட், அதாவது இம்மெச்சூர் T cells என்ன பண்ணால் they develop T cell receptors. ஸோ இந்த T cell receptors என்னென்ன இருக்கும்னா மேஜராக CD3, CD8 and CD4 and T cell receptors. So the T cell receptors develop ஆகும். So they undergo positive and negative selection. So positive selection நடக்கும் என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் செலெக்ஷனில் MHC மாலிகூல்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ ஒரு எபிதீலியல் செல் கூட MHC மாலிகூல்ஸ் என்ன பண்ணோன்னா இன்ட்ராக்ட் பண்ணும். MHC மாலிகூல்ஸ்ன்றது நமக்கு செல்ஸில் இருக்கக்கூடியது MHC மாலிகூல்ஸ். ஸோ கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2 MHC மாலிகூல்ஸ்னு இருக்கும். ஸோ ஒரு T செல்லும் MHC மாலிகூல்ஸ் கூட
சிக்னலிங் யூஸ் பண்ணி என்ன பண்ணுன்னா அட்டாச் ஆகும். ஸோ அந்த அட்டாச் ஆச்சுன்னா தே கெட் மெச்சூர்ட். ஸோ அட்டாச் ஆகாத டி செல்ஸ், அதாவது எம்என்சி மாலிக்யூல்ஸ் கூட சிக்னலிங்கில் இன்வால்வ் ஆகாத டி செல்ஸ் என்ன ஆகும்னா அப்போப்டோசிஸில் இன்வால்வ் ஆகும். ஸோ அப்போப்டோசிஸில் இன்வால்வ் ஆகும்போது அந்த பர்டிகுலர் டி செல்ஸ் வந்து டெட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவ் செலெக்ஷனில் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எம்என்சி மாலிகூல்ஸ் கூட இன்வால்வ் ஆகுதா, இன்ட்ராக்ட் ஆகுதான்னு பார்த்தாச்சு. ஸோ இன்ட்ராக்ட் ஆகுதுன்னும் போது நம்ம பாசிட்டிவாக செலக்ட் ஆயிடுது. அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் போகும். ஸோ இப்போ எல்லா டி செல்லுமே வந்து CD4 அண்ட் CD8 ரெண்டுமே வந்து இருக்காது. ஸோ CD4 இருக்கிறது டி ஹெல்பர் செல்ஸ் அண்ட் CD8 இருக்கிறது சைட்டோடாக்சிக் செல்ஸ். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் செலெக்ஷன் அண்ட் டெத் ஆஃப் செல்ஸ் வித் ஹை அஃபினிட்டி ரிசெப்டார்ஸ் ஃபார் செல்ஃப் எம்என்சி ஆர் செல்ஃப் எம்என்சி செல்ஃப் ஆன்டிஜன். அதாவது செல்ஃப் ஆன்டிஜனை ரெக்கக்னைஸ் பண்ணாத செல்ஸ் வந்து செலக்ட் ஆகும். செல்ஃப் ஆன்டிஜன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணிருச்சு அப்படின்னா தே கெட் இன் டு நெகட்டிவ் செலெக்ஷன், அதாவது சேம் அப்போப்டாசிஸில் கில் ஆயிரும். இதில் வந்து மேக்ரோஃபேஜஸ் அண்ட் டென்ட்ரிட்டிக் செல்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் செலெக்ஷனில் வந்து தைமஸோட கார்டெக்ஸ் ரீஜன்லையும், செகண்ட் செலெக்ஷன் வந்து தைமஸோட மெடுலா ரீஜன்லையும் இன்வால்வ் ஆகும். ஆஃப்டர் this mature CD4 and CD8 lymphocytes involve in immune system. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் வந்து இம்யூன் சிஸ்டமில் இன்வால்வ் ஆகிட்டு நமக்கு இம்யூன் பேரியர்ஸாக வந்து நமக்கு ஃபர்தராக ப்ராசஸில் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கில்லர் செல்ஸ். இந்த நேச்சுரல் கில்லர் செல்ஸ் பார்த்திங்கன்னா they recognize MHC1 on a healthy cell and does not kill it. ஸோ ஒரு இன்ஹிபிட்டரி ரிசெப்டார் இருக்கும், ஒரு ஆக்டிவேட்டிங் ரிசெப்டார் இருக்கும் நேச்சுரல் கில்லர் செல்லில். எம்ஹெச்சி மாலிகுல் நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோம். எம்ஹெச்சி மாலிகுல்ன்றது வந்து நார்மலாக வந்து இருக்கக்கூடிய செல்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த MHC1 மாலிகுல் கூட அட்டாச் ஆச்சு அப்படின்னா அது வந்து இன்ஹிபிட்டரி ரிசெப்டார் வந்து கில் பண்ணாமல் அது வந்து ஜஸ்ட் ரெக்கக்னைஸ் மட்டும் தான் பண்ணும். ஸோ the infected cell does not present the MHC1 but does present ligands of the activating receptor. The natural killer cell will trigger a response that kills the cell. இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், MHC1 மாலிக்யூல் வந்து நார்மல் செல்ஸில் மட்டும்தான் இருக்கும், ஹெல்த்தி செல்ஸில் மட்டும்தான் இருக்கும், இன்ஃபெக்டட் செல்ஸில் இருக்காது. ஸோ இன்ஃபெக்டட் செல்ஸில் வந்து இல்லாதப்போ இது என்ன பண்ணுன்னா ஆக்டிவேட்டிங். ஸோ இங்கே வந்து நார்மல் செல் MHC1 இல்லை. ஸோ ஆக்டிவேட்டிங் ரிசெப்டார் என்ன பண்ணுன்னா அட்டாச் ஆகிட்டு அதுக்கப்புறம் செல்ஸை வந்து ஒன்று எய்தர் நேச்சுரல் கில்லர் செல்ஸே வந்து கில் பண்ணிடும், ஆரல் சைட்டோடாக்சிக் டி செல்ஸை வந்து கில் பண்ண வச்சிடும். ஸோ திஸ் இஸ் த ரெப்ரசன்டேஷன். ஸோ இது வந்து ஒரு டி செல். இந்த டி செல் என்ன பண்ணுன்னா செல் அடேஷன் ப்ரோட்டீன்ஸ் வந்து ரெண்டுத்துலையுமே இருக்கும், டி செல்லையும் இருக்கும், நார்மல் செல்லையும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல். It might be either foreign cell or host cell or else any macrophages or anything. So இந்த T cell receptors வந்து இங்கே present ஆகிருக்கும். ஃபாரின் இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோஃபேஜஸ் இது வந்து கில் பண்ணிருச்சு, ஆர் நேச்சுரல் கில்லர் செல்னே வச்சுக்கோங்க. இது ஒரு நேச்சுரல் கில்லர் செல், ஓகேவா? இது வந்து ஒரு ஃபாரின் மெட்டீரியலை கில் பண்ணிடுச்சு. அந்த ஃபாரின் மெட்டீரியலில் வந்து ஒரு சின்ன பார்ட் எடுத்து என்ன பண்ணுதுன்னா டி செல்க்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த டி செல்க்கு ரெப்ரசன்ட் எப்படி பண்ணோன்னா எம்ஹெச்சி ப்ரோட்டீனில் எம்ஹெச்சி ரிசெப்டாரில் கூட இதை அட்டாச் பண்ணிவிட்டு டி செல் ரிசெப்டாருக்கு இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இது ரெப்ரசன்ட் பண்ணதும் டி செல்ஸ் வந்து தே ஸ்டார்ட் இன்வால்விங் இன் ஹெல்பர் செல்ஸ் அண்ட் சைட்டோடாக்சிக் செல்ஸில் இன்வால்வ் ஆகும். ஸோ தே ரெப்ரசன்ட் டு பி செல்ஸ் அண்ட் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் த ஆன்டிபாடிஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டென்ட்ரிட்டிக் செல்ஸ். ஸோ எந்த அளவுக்கு வந்து டி செல்ஸ், பி செல்ஸ் அண்ட் நேச்சுரல் கில்லர் செல்ஸ் வந்து கில்லிங் ஆஃப் இதில் வந்து இன்வால்வ் ஆகுதோ அதே சேம் இன்வால்மெண்ட் வந்து டென்ட்ரிட்டிக் செல்ஸ்க்கும் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன வந்து டென்ட்ரிட்டிக் செல்ஸ் வந்து
ரெகக்னைஸ் பண்ணி கில் பண்ணோம் அப்படின்னா பேத்தோஜன்ஸ், சைட்டோகைன்ஸ், PAMs அண்ட் DAMs. ஸோ இந்த PAMPs அண்ட் DAMPs இது எல்லாமே வந்து ப்ரோட்டீன் மாலிகூல்ஸ் ஆர் எனி நார்மல் என்சைம்ஸ் ஆர் anything that is produced by bacteria or virus. ஆர் ஈவன் நம்மளோட ஓன் செல்ஸே வந்து என்ன ஆகும்னா வைரஸோ இல்லை பாக்டீரியாவோ வந்து நம்மளோட டிஎன்ஏல இன்கார்பரேட் பண்ணி வளரும் போது சில அந்த பேத்தோஜன்ஸ்க்கு இருக்கக்கூடிய சில மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளோட ஹோஸ்ட் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதையும் வந்து டென்ட்ரிட்டிக் செல்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி கில் பண்ணும். இது என்னென்னா இம்மெச்சூர் டென்ட்ரிட்டிக் செல்ஸில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா they are co-stimulatory molecules. So they have MHC2 expression. So the secretion of pro-inflammatory cytokines happens in the dendritics, immature dendritic cells. அப்புறம் வந்து phagocytic capacity, very high phagocytic capacity. அப்புறம் CCR7 expression will be very low. So the glycolysisல வந்து very low-ஆ இன்வால்வ் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூர் டென்ட்ரிட்டிக் செல்ஸ். மெச்சூர் டென்ட்ரிட்டிக் செல்ஸில் வந்து கோஸ்டிமுலேட்டரி மாலிகூல்ஸ் வந்து வெரி ஹையாக இருக்கும். MHC2 எக்ஸ்பிரஷன் வந்து வெரி ஹையாக இருக்கும். அண்ட் செக்ரேஷன் ஆஃப் ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் வில் பி வெரி ஹை. பட் அண்ட் CCR எக்ஸ்பிரஷன் அண்ட் கிளைகோலிசிஸ்லேயும் இன்வால்வ் ஆகுறது வந்து வெரி ஹை. பட் ஃபேகோசைட்டிக் கெப்பாசிட்டி வந்து வெரி லோ. இம்மெச்சூர் டென்ட்ரிட்டிக் செல்லில் தான் நமக்கு ஃபேகோசைட்டிக் கெப்பாசிட்டி வந்து வெரி ஹை. ஸோ நம்ம பார்த்தோம் PAM ஆர் பேத்தோஜன்ஸ். இதை வந்து டென்ட்ரிட்டிக் செல் என்ன பண்ணும் அப்படின்னா, டென்ட்ரிட்டிக் செல்ன்றது நம்மளோட நார்மலாக இருக்கக்கூடிய செல். ஸோ உங்களுக்கு இதில் வந்து MHC மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஸோ MHC ரிசெப்டார்ஸ் இருக்கும். இந்த MHC ரிசெப்டார் என்ன பண்ணுதுன்னா நமக்கு இன்டர்லூக்கின் 12 ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேத்தோஜனை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து PRR ப்ரோட்டீன் மாலிக்யூல். ஸோ இந்த பேத்தோஜன் ரெகக்னேஷன் ரிசெப்டார்ஸ், இந்த பேத்தோஜன் ரெகக்னேஷன் ரிசெப்டார் வந்து என்ன பண்ணோன்னா பேத்தோஜனை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு MHC2 மாலிக்யூல் மூலயமா சிக்னல் கொடுக்குது. திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் திங். ஸோ இந்த MHC2 மாலிக்யூலில் சிக்னல் கொடுக்கும் போது நைட் T செல், அதாவது மெச்சூர் ஆகாத T செல் என்ன பண்ணுதுன்னா இதை ரெக்கக்னைஸ் பண்ணி எய்தர் T ஹெல்பர் செல்லை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஆர்எஸ் T ஹெல்பர் செல்ஸ் 2 வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஹெல்பர் செல் 1 ப்ரொடியூஸ் பண்ணும்போது இன்டர்ஃபெரான் காமா வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தீஸ் சிக்னலிங் மாலிகூல்ஸ் ஆர் இன்டர்ஃபெரான் காமா வந்து என்ன பண்ணோம்னா நமக்கு ஃபர்தராக வந்து சைட்டோடாக்சிக் செல்ஸில் வந்து இன்வால்வ் பண்ணும். T ஹெல்பர் 2 செல்ஸ் இது வந்து என்ன பண்ணுன்னா இன்டர்லூக்கின் 4, 5, 13 and 10 இதில் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா PAM ஆர் பேத்தோஜன். ஸோ இது வந்து டோல் லைக் ரிசெப்டார்ஸ். இந்த டோல் லைக் ரிசெப்டார்ஸ் வந்து இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ப்ரெசென்ட் பண்ணும்போது அதே நார்மல் செல்லில் இருக்கக்கூடிய ரிசெப்டார் இன்னொரு ரிசெப்டார் என்னென்னா CD80 ஆர் 86. இந்த CD80 ஆர் 86 என்ன பண்ணோம்னா CD28 T செல்லில் இருக்கக்கூடிய CD28ன்ற ரிசெப்டாருக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இது ரெப்ரசன்ட் பண்ணும் போது என்னன்னா சேம் T ஹெல்பர் செல் 1 அண்ட் T ஹெல்பர் 2 செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதர் வே அப்படின்னா டென்ட்ரிட்டிக் செல்ஸே வந்து டைரெக்டாக வந்து இன்டர்லூக்கின் 12 வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இன்டர்லூக்கின் 12 ப்ரொடியூஸ் பண்ணும்போது டைரெக்டாக வந்து இன்டர்லூக்கின் 12 வந்து டைரெக்டாக இன்டர்ஃபெரான் காமா வந்து நமக்கு ட்ரிகர் பண்ணும். ஸோ பை திஸ் dendritic cells involving immune system.